அவருடைய கடையாக இருக்கட்டும், சின்ன கடையாக கூட இருக்கும், அந்த கடையை விட்டு அவங்க வரவே மாட்டாங்க. தொழில் ஞானம் தான். சில பேர் பெரிய கடை வச்சு திவாலாகிடுவோம். இது 10க்கு 10 கடையிலே இந்த சரக்குகள் வர்றது, போகிறது, போடுகிறது, எடுக்கிறது. தேவன் இந்த வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். கடையை மூடவே மாட்டாங்க. 11 மணிக்கு தான் மூடுவாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா மூட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. கணவன் மனைவி மாறி 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 அந்த நேரம் சொல்கிறேன், ஏன் செழிக்காது? இவங்களாம் மந்திரம் பண்ணாமல் தான் இருப்பாங்களா? இவ்வளோ நடந்து அவன் உழைப்புக்கும் மேலே ஆசாரியன் வந்து மாதத்தில் ஒரு முறை அந்த கடையில் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஞானத்தில் குறைவுகள் இல்லை, இவங்களாம் மகா ஞானவான்கள். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த கடை 10 கடையாக மாறாது. கடையிலேருந்து வருகிற வருமானத்தில் பிள்ளைகளை பெரிய ஜாதிகள் ஆக்கக்கூடிய ஒரு படிப்பை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இது காசு மட்டும் செய்யாது, பிள்ளைகளும் படிக்கணும்.